அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் செய்ய போகிறோம் பிள்ளைங்களா. என்ன ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, அதாவது கையில் ஒரு கருவி இல்லாமல் நிலாவுடைய டயாமீட்டர் அளக்க போகிறோம். யோசிச்சு பாருங்கள், பூமியுடைய டயாமீட்டரை அளக்கிறதே பெரிய விஷயம். நிலாவுடைய டயாமீட்டரை விட்டம் அதை என்ன செய்ய போகிறோம், we are going to measure. எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதற்கு முன்னாடி ப்ராப்ளத்தை கவனமாக நம்ம என்ன செஞ்சுருவோம், வாசிச்சிருவோம். இப்போ பாருங்கள், it is a well-known fact that during a total solar eclipse, the disk of the moon almost completely covers the disk of the sun. முழு சூரிய கிரகத்தின் போது நிலா பூமியை சூரியன்கிட்டருந்து கம்ப்ளீட்டாக மறைச்சிரும். பூமியில் உள்ளவங்களுக்கு, குறிப்பிட்ட இடத்துல உள்ளவங்களுக்கு நிலா தெரியாது, சூரியன் தெரியாது. From this fact and from the information you can gather from example 2.3 and 2.4, அது என்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். Determine the approximate diameter of the moon, அது மூலமாக கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சிச்சுவேஷன் ஐ வில் ஷோ. இதான் பிள்ளைங்களா பூமி, இது சூரியன், சரிங்களா. நிலா இப்படி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே சுற்றி வந்தனால அங்கே வந்துருச்சு. ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்துச்சுன்னா அப்போ சூரியன் கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல வாழ்கிற மக்கள்கிட்ட அவங்களுக்கு ஒன்றுமே சூரியனே கண்ணுக்கு தெரியாது, மறைஞ்சிரும். இதுக்கு பேர் கிரகணம், ஆங்கிலத்தில் எக்லிப்ஸ். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி இந்த நிலாவுடைய டயாமீட்டரை கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிருவோம், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அந்த எக்ஸாம்பிள் 2.3 2.4 சொல்கிறாங்களே, அதில் வேறு ஒன்றும் அவங்க இன்ஃபர்மேஷன் தரல. இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் என்னது, எர்த்துக்கும் மூணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இது சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இது சன்னுடைய டயாமீட்டர். இதெல்லாம் படத்தில் பார்த்துக்கோங்க, இது கொடுத்துருக்காங்க. சரியா போயிடுச்சுங்களா, ரைட். இப்போ இந்த சிச்சுவேஷனில் நான் என்ன காமிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏதேனும் ரிலேஷன்ஸை பில்டு பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். உலகத்தில் எல்லாமே ரிலேட் ஆகிருக்கு இல்லையா, எவ்ரிதிங் இஸ் இன்டர்கனெக்டட், எவ்ரிதிங் இஸ் இன்டர்ரிலேட்டட். ஏதாவது ரிலேஷன் பில்டு பண்ண முடியுதான் பார்க்குறேன். பார்த்தா எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஸோ திஸ் ட்ரையாங்கிள் அண்ட் திஸ் ட்ரையாங்கிள் தே ஆர் சிமிலர். இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் சிமிலர். அப்போ நான் என்ன சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா, டிஎம் மீனிங் டயாமீட்டர் ஆஃப் தி மூன் divided by ds, dm by ds, diameter of the moon divided by diameter of the sun is equal to, this is the distance between moon and the earth, RME. This is earth and sun, RSE. So dm divided by ds is equal to RME divided by RSE. இந்த ரிலேஷன் நான் பில்டு பண்ணிடலாம். ஒன்ஸ் இந்த ரிலேஷன் நான் பில்டு பண்ணிட்டா, அங்கே மறுபடியும் நான் எழுதி காமிச்சிருக்கேன் பிள்ளைங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக, எனக்கு மூணுடைய டயாமீட்டர் வேணும். ஸோ டிஎம் இஸ் ஈக்குவல் டு ஆர்எம்இ டிவைடட் பை ஆர்எஸ்சி இன்டு டிஎஸ். டிஎஸ்ங்கிறது சன்னுடைய டயாமீட்டர். இப்போ பாருங்கள், எல்லா வேல்யூஸ் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா பாருங்கள். டிஎஸ் இஸ் கிவன், மூணுக்கு எர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் இஸ் கிவன், சன்னுக்கு எர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் இஸ் கிவன். ஸோ யூ சப்ஸ்டிடியூட் ஆல் தி வேல்யூஸ். எப்படிப்பட்ட ப்ராப்ளமாக இது மாறிடுச்சு, பெரிய அஸ்ட்ரானமிக்கல் ப்ராப்ளம் எளிமையான நியூமரிக்கல் ப்ராப்ளமாக மாறிடுச்சு. சிம்பிள் நியூமரிக்கல் ப்ராப்ளமாக மாறிடுச்சு. ஸோ யூ ரிசால்வ். உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 3.568 into 10⁶ மீட்டர் கிடைக்குது. பட் இந்த ஆன்சரை நீங்கள் எழுதும் பொழுது கவனமாக எழுதுங்க. பிகாஸ் இதை நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த கொடுத்த வேல்யூவில் இந்த ப்ராசஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இல்லைங்களா. ஸோ லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட், தட் இஸ் அதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை செக் பண்ணுங்கள். திஸ் கம்ஸ் 3, திஸ் இஸ் 4, திஸ் 3. ஸோ 3 தான் மினிமம். ஸோ நம்ம ஆன்சர்ஸையும் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் தரணும். ஸோ 3.568 into 10⁶ 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகராக 3.57 into 10⁶ மீட்டர்னு முடிச்சிருங்க. சிம்பிள் பிள்ளைங்களா. ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். இப்படி பார்க்கும்பொழுது கஷ்டமாக இருக்குது, ஏதோ பெரிய விஷயங்கள் கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த படமாக மாற்றிட்டிங்கன்னா சாதாரண ஜாமெட்ரிக்கல் ப்ராப்ளமாக மாறிடுது. அஸ்ட்ரானமிக்கல் ப்ராப்ளம் சிம்பிள் ஜாமெட்ரிக்கல் ப்ராப்ளமாக மாறினதை நீங்களே என்ன செஞ்சுருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இந்த அப்ரோச், இந்த அனாலிசிஸ், அதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் பிள்ளைங்களா. எப்படி ஆராய்ச்சி பண்ணுறோங்கிறது
ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க, அறிமுகப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.